பிப்ரவரி 12 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நம் சத்துருக்களை சிநேகிப்பது. இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு 5:43 முதல் 48 வரையுள்ள வசனங்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். குறிப்பு வசனம்: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனுக்கு அமெரிக்க உள்நாட்டு போரால் ஏற்பட்ட கசப்பான உணர்வுகளின் மத்தியில் தங்கள் எதிராளிகளை பற்றி கனிவாக பேசுவது சரியானதாகப்பட்டது. அருகே நின்று கொண்டிருந்தவரோ அதிர்ச்சியுடன், அது எப்படி உங்களால் இப்படி பேச முடிகிறது என்று கேட்டார். அதற்கு அவர், அம்மையாரே, நான் என் எதிரிகளை என் நண்பர்களாக்கும் போது எதிரிகள் தானாகவே அழிந்து விடுவார்கள் அல்லவா என கூறினார். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு அந்த வார்த்தைகளை பற்றி இதுதான் மீட்டுக்கொள்ளும் அன்பின் வல்லமை என்று குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துவை விசுவாசிப்போர் தங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்ற அழைப்பில் லூத்தர் கிங் இயேசுவின் போதனைகளை நோக்கி பார்த்து, தங்களை துன்புறுத்துபவர்களை நேசிப்பது கடினமாயிருந்தாலும் தேவனுக்கு தொடர்ச்சியாகவும் முழுமையாகவும் அர்ப்பணிப்பதால் இத்தகைய அன்பு வளருகிறதை குறிப்பிடுகிறார். தொடர்ந்து, இப்படி நாம் அன்பு செலுத்துகையில் நாம் தேவனை அறிந்து அவருடைய பரிசுத்தத்தின் அழகை அனுபவிப்போம் என்கிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை லூத்தர் கிங் மேற்கோள் காட்டினார். திறனை மட்டுமே நேசிக்க வேண்டும், சத்துருக்களை வெறுக்க வேண்டும் என்ற அன்றைய வழக்கமான யோசனைக்கு எதிராக இயேசு ஆலோசனை கூறினார். பிதாவாகிய தேவன் தங்களை எதிர்ப்பவர்களை நேசிக்க தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிறார். நம் எதிரிகளை நேசிப்பது சாத்தியமற்றதாக தோன்றலாம். ஆனால் நாம் தேவனின் உதவியை தேடும் போது அவர் நம் ஜெபங்களுக்கு பதிலளிப்பார். தேவனாலே எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னபடி இந்த புரட்சிகரமான நடைமுறையை தழுவ அவர் தைரியத்தை கொடுக்கிறார். உங்கள் எதிரி யார்? உங்களை எதிர்ப்பவர்களை நேசிக்க கடினமாயிருந்தால் அந்த உணர்வுகளை நீங்கள் எப்படி தேவனிடம் சமர்ப்பிக்க முடியும்? அன்பு தேவனே, நீர் என்னையும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களையும் உமது சாயலில் படைத்தீர். நீர் அவர்களை பார்ப்பது போல் நான் அவர்களை பார்க்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.